அன்பான ரசிகர்களே வணக்கம். சிந்தனை செய் மனமே எனும் தொடரில் வார்த்தைகளே மந்திரங்கள் என்ற ஒரு நல்லதொரு தத்துவம். வார்த்தை தான் மந்திரமாகுது. ஒரு வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தால், நினைத்து கொண்டே இருந்தால் அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி வந்துடும். ரமண மகரிஷியிடம் ஒருத்தர் போய் கேட்டார், குருஜி எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரமண மகரிஷி கேட்டார், உனக்கு இறைவனை அடைகிற மந்திரம் வேணுமா, உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிற மந்திரம் வேணுமா, அதாவது சொர்க்கம் போகிற மந்திரம் வேணுமா, உலகத்தை சொர்க்கமாக்குற மந்திரம் வேணுமா என்று கேட்டாராம். அதுக்கு அந்த சிஷ்யனுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. அது என்ன சொர்க்கம் போகிற மந்திரம், உலகத்தை சொர்க்கமாக்குற மந்திரம்? உடனே ரமண மகரிஷி சொன்னாரா, கேட்ட உடனே, அப்பா நான் ஒரு இறை திருநாமம் சொல்லித்தர்றேன், அதை மீண்டும் மீண்டும் சொன்னீண்டா நீ சொர்க்கம் போயிடுவேன். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் மனுஷன்ட்ட நீ சரியாக பேசு, சொல்ல வேண்டியதை எளிமையாக பேசு, ரசிக்கும்படி சொல்லு, நம்பும்படி சொல்லு, சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லு. அப்படி சொல்ல பழகுனா அதுவும் மந்திரம்தான். அது இந்த உலகத்தை சொர்க்கமாக்குற மந்திரம். இப்போ உனக்கு என்னப்பா வேணுன்ற உடனே அந்த சிஷ்யன் சொன்னானா, இறந்து போன பிறகு நான் சொர்க்கத்துக்கு போகிற மந்திரத்தை கற்றுக்கிறத விட இருக்கும்போதே இந்த உலகத்தை சொர்க்கமாக்குற மந்திரமாகிய நடைமுறை பேச்சு, நல்ல வார்த்தைகளை தான் நான் பேச விரும்புகிறேன், நன்றின்னு சொல்லிட்டு அவன் போனானா. இதில் இருந்து என்ன தெரிகிறது? நமக்கு இறைவனை அடைகிற சொர்க்கம் போகிற மந்திரமும் வேண்டும், இந்த உலகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய நல்ல பேச்சு முறையும் நமக்கு வேண்டும். திருக்குறள் புகழ் பெற்றது காரணம் என்ன? அது வளவலன்னு பேசலையே, சுருக்கமாக கச்சிதமாக சொல்ல வேண்டியதை சரியாக நேரடியாக சொல்லும்போது அந்த திருக்குறள் உலக மக்களிடம் சுலபமாக போய் சேர்ந்தது. திருக்குறள் சேர்ந்தது போல மற்ற காவியங்களோ இந்த மாதிரி புராணங்களோ தத்துவங்களோ போய் சேரலை, அந்த அளவுக்கு போய் சேரலை. இதுக்கு என்ன காரணம்? இந்த சுருக்கமாக எளிமையாக சொன்னது ஒரு காரணம். ஆக ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ அது ஒரு மந்திரமாகுது. அந்த வார்த்தையை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால், சொல்லிக்கிட்டே இருந்தால், கேட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் உங்களுக்குள் ஒரு மந்திர சக்தியாக உருவாகுது என்பதை இந்த நேரத்தில் நினைவுறுத்தி, வாழ்வதற்கும் வாழ்க்கையை சமாளிப்பதற்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதற்குரிய நல்ல வார்த்தைகளை சொல்லி அதை மனோசக்தியாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் பெரும்பாலும் சீக்கிரத்தில் அழக்கூடிய, கவலை வரக்கூடிய, உடம்பை பாதிக்கக்கூடிய, மனசை பாதிக்கக்கூடியதையே அதிகமாக நினைக்கிறோம். அதுவும் மந்திரமாக போய்விட்டது. ஆக நேற்று வரை எதை செய்தோம் என்பதை விட்டுவிட்டு இன்னிலிருந்து புது வார்த்தைகளை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி மனோசக்தியை வளர்த்து கொண்டு வார்த்தைகளே மந்திரமாகின்றன என்ற உண்மையை மனதில் நிறுத்தி நாமும் வாழ்வோம், உலகத்தை வாழ வைப்போம் என்று கூறி, சிந்தனை செய் மனமே. நன்றி, வணக்கம்.